பக்தி பிரியம் நேயர்களுக்கு வணக்கம். சமீப நாட்களா இந்த ஜோதிடம் அப்படின்னு வரும்போது டாரோ ரீடிங் அப்படின்ற ஒரு புதுமையான விஷயமும் வந்திருக்கு. பொதுவா இந்தியன்ஸோட ஜோதிடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த 12 கட்டங்கள் ராசி லக்னம் பார்த்து தான் இந்திய ஜோதிட முறை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு நாளா. ஆனா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல டாரோ ரீடிங் அப்படின்ற ஒரு புது கான்செப்டும் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து இப்போ அதை ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இன் அண்ட் அவுட் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு டாரோ ரீடர் அண்ட் அஸ்ட்ராலஜர் மிஸ்ஸஸ் கவிதா தமிழரசன் அவர்கள் வந்திருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டா பேஜை நீங்க பார்க்கும் போதே தெரியும். பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2 அவங்க சொல்லும் போதே நமக்கு எந்த பைல சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க கூட தான் இன்னைக்கு டாரோ ரீடிங் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டாரோ ரீடிங் நீங்க சொல்லும் போது பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2 அது எப்படி மேம்? அது பைல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 பைல் 4 பைல் கூட வைக்கலாம். பட் இன்ஸ்டாகிராம்ல வந்து 3 minutes தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள அப்படின்னும் பொழுது மக்களுக்கு இந்த 1 or 2க்குள்ள அவங்களுக்கு ரெசனேட் ஆகிடணும்ன்றத நம்மளோட பிரேயர்ஸ்ல வச்சுட்டு அப்படி சொல்லும் போது பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். 2 ஆப்ஷன் கொடுக்குறீங்க. சோ ஸ்வீட். அண்ட் இப்போ டாரோ ரீடிங் அப்படின்னு வரும்போது நீங்க எப்படி மேம் டாரோ ரீடிங் சூஸ் பண்ணீங்க? யூஸ்வலா நம்ம அஸ்ட்ராலஜி எப்படி இருக்குன்றதும் நமக்கு தெரியும். வெறும் ஒரு ராசி லக்னம் மற்ற பிளானட்ஸ் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஆனா டாரோ ரீடிங் வந்து இதுக்கு சம்பந்தமே இல்லாம கார்ட்ஸ் வந்து நம்மள வந்து கைட் பண்றாங்க. கார்ட்ஸ் அண்ட் யூனிவர்ஸ். ஸோ இந்த டாரோ ரீடிங்கை வந்து நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க? அதுக்குள்ள எப்படி வந்தீங்க மேம்? ஓகே, இப்போ நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கும் போது தான் நான் இதை எப்படி சூஸ் பண்ணன்றதே நான் ரியலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஆட், ஒரு கிளிக் ஆன் ஆடோ இல்லை எனக்கு இது ஒரு நடக்கும் பொழுது அது மேல இருக்கிற பற்று எனக்கு அதிகமாகிறது, அந்த மாதிரி நம்பிக்கை அதிகமாகிறது, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. சரி, இதை படிக்கலாம் அப்படின்றது வந்து ஒண்ணா நான் ஒரு டாரோ ரீடர் கிட்ட போய் எங்க அக்கா எனக்காக போய் படிச்சாங்க. அப்ப கூட நான் போகல, ஏன்னா எனக்கு அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. முன்னாடி எனக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது. அதுக்கப்புறம் கடவுள் அந்த நம்பிக்கையை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அஸ்ட்ராலஜில நம்பிக்கை கிடையாது, அதுவும் வந்துச்சு. அப்போ என்னன்னா, நான் எதைதான் வேணாம் எப்படிதான் நான் என்ன வேணான்னு சொன்னாலும் என்ன அந்த வழிக்கு கொண்டு வராங்க. அதுவும் எப்படி கொண்டு வராங்கன்னா, அடிச்சு நொந்து நூடுல்ஸ் ஆகிதான் நான் வரேன். ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படின்றது யாருக்குமே சாதாரணமா ஈஸியா நடந்துற விஷயம் கிடையாது. அவங்க வாழ்க்கையில வெளியில சொல்ல முடியாத அளவு சோகங்களை அண்டர்கோ பண்ணி தான் அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பீப்புளாவே ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களால மக்களுக்கு நிறைய விஷயங்களை ஏன் இவ்வளவு விஷயத்த ஈஸியா சொல்றாங்க, பாசிட்டிவா ஏன் இருக்காங்கன்னா, அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சகஜமா போற அளவு அடி வாங்கியிருப்பாங்க வாழ்க்கையில. அதனால அவங்க பெரிய பெரிய விஷயங்களை சொல்லும் போது கூட நாங்க ரொம்ப சாதாரணமா சொல்றது டாரோ ரீடருக்கான காரணமே இதுதான். எனக்கு நடக்குது, நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்றேன். என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே நம்ம எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸ்டார்டிங்ல சொல்லும் பொழுது ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்மளை கிண்டல் பண்றவங்களாவே இருப்பாங்க. அவங்களுக்கு மத்தியிலேயே நம்மளுக்கு ஒரு மரியாதை. அப்பா அம்மாவே நம்மளை பெத்த அப்பா அம்மாவே வந்து ஒரு நிமிஷம் ஆடி போய், எங்க அப்பா இஸ் அ கம்ப்ளீட் ஏத்திஸ்ட். எங்க அப்பா வந்து அம்மா நீ சும்மா ஏமாத்துறமா அப்படின்னு வந்து உட்கார்ந்தாரு. அவர் மனசுல அம்மா கிட்ட மறைக்கிற ஒரு விஷயத்த நான் எடுத்து சொல்லும் போது எழுந்து ரூமை விட்டு வெளியில ஓடி போயிட்டாரு. அதுல இருந்து என்கிட்ட வந்து எங்க அப்பா என்னை பாக்குற விதமே வந்து கொஞ்சம் வேற மாதிரி மாறிடுச்சு. அம்மாலாம் வந்து மேடம் சொல்லுங்க மேடம் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் அப்போ திஸ் இஸ் மைன் அப்படின்ற மாதிரி. விளையாட்டா வந்தது வந்து இல்ல, இது விளையாட்டு கிடையாது, ரொம்ப சீரியஸான விஷயம். நம்ம கிளைண்ட்ஸையும் சரி எல்லாரையுமே சரி இந்த டாரோட்டையும் சரி ரொம்ப மதிப்பா பார்க்கணும் அப்படின்றது தான். இதுதான் என்னோட ஜேர்னி ஆஃப் டாரோட்டே எனக்கு. கண்டிப்பா மேம். ஸோ இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் டாரோ கத்துக்கிட்டாங்கன்னா வீட்டுல ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கும்போது அதை அவங்களே கண்டுபிடிச்சாங்க. கண்டிப்பா. அண்ட் நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டா இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தானே, அப்படி கார்ட்ஸ் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுலயும் வந்து இந்த 2 of Wands 7 of Cups இந்த பேரெல்லாம் வித்தியாசமா இருக்கும்போது இது எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கார்ட்ஸ் ஹேஸ் செவரல் மீனிங்ஸ், நிறைய மீனிங்ஸ் இருக்கு. ஆனா இப்போ 5 மீனிங், ஒரு கார்டுக்கு 5 மீனிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 மீனிங்ஸ்ல உங்களுக்கு எது ரெசனேட் ஆகிறதுன்னு சொல்றது வந்து அந்த டாரோ ரீடரோட இன்ட்யூஷன் தான். இப்போ 5 நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்ல முடியாது. அதுல 2 அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு ரெசனேட் ஆகுது, அதுதான் நான் சொல்றேன். கார்ட்ஸ் விழுது, அதோட மீனிங் தெரிஞ்சு நல்லா படிக்க தெரிஞ்சு நல்லா மனப்பாடம் தெரிஞ்ச யாராக வேணாலும் ஒரு 78 கார்டோட மீனிங்கை வந்து அவங்களால மனப்பாடம் பண்ண முடியாதா? கிடையாது. இப்போ எனக்கு எஸ் கார்டு விழுந்தா கூட நான் நோ சொல்லியிருக்கேன் சில பேருக்கு. ஆனா என் முன்னாடி எஸ் கார்டு தான் விழுந்திருக்கும். என்னோட இன்ட்யூஷன், அதாவது ஒரு டாரோ ரீடரோட இன்ட்யூஷன் வித் த கனெக்ஷன் ஆஃப் த கார்டு தான் இங்க பேசுதே தவிர வெறும் கார்டை எடுத்து சொல்லி உங்களுடைய சில பேருக்குலாம் கார்டே வந்திருக்காது.
நான் அவங்களோட கால்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களோட எனர்ஜி நம்மளை தாக்கிட்டு என்னம்மா உங்களை சுத்தி நெகட்டிவிட்டி இருக்கா அப்படின்னு கார்டே எடுக்காம கூட நம்ம கேட்டிருக்கோம். அப்போ அந்த ஜேர்னில இறங்க 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 இது டீப் டவுன் ஏதோ ஒரு விஷயம், மிகப்பெரிய விஷயம். ஆனா இதுக்கு ஃபியூச்சர்ல தான் இது வெளியில வரும். நாங்களே ஆராய்ச்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களை பணைய வச்சுதான் நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு. ஆமா 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 டெஃபினெட்லி. ஏன்னா இது நம்மளுடைய பாரம்பரியம்னா ஓலைச்சுவடியில இருந்து எல்லாமே நம்மளுக்கு அக்கு வேற ஆணி வேறாக இருக்கும். நம்ம அதை தெரிஞ்சு அதுல இறங்குவோம். இது இன்னொருத்தவங்களது விளையாட்டாக தான் நிறைய பேர் இதை வச்சு இறங்குனது. நான் விளையாட்டா இறங்கல, எனக்கு நடந்தது நம்பிக்கையோட நான் இறங்கினேன். ஆனா இது இவ்வளோ ஸ்பிரிச்சுவாலிட்டி இதுக்குள்ள இறங்குமா அப்படின்றது நான் போக போக கத்துண்டு எனக்கு வர பர்சன்ஸ் கிட்டயும் நான் சொல்றேன், இது விளையாட்டு கிடையாது, ஸோ சீரியஸா இருங்க அப்படின்றது. அக்யூரேசி, ப்ரிடிக்ஷன் என்ன பண்ணிட போகுது வாழ்க்கையில, உங்களுடைய 5 வருட வாழ்க்கையை நீங்க வேஸ்ட் பண்றதை நிறுத்தும் இல்லைங்களா? 5 வருஷமா ஒரு விஷயத்துக்காக நீங்க வெயிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100% அது நடக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இன்னைக்கே. 5 வருஷம் கழிச்சு அது தெரியறதுக்கு இன்னைக்கே தெரிஞ்சிடுச்சுன்னா இன்னைக்கே நீங்க மூவ் ஆன் ஆகிடுவீங்க இல்லைங்களா? அப்ப 5 வருஷம் உங்க வாழ்க்கையில சேவ் தானே. 5 வருஷம் பின்னாடி போக தேவையில்ல. ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்றீங்க, அந்த விஷயம் நடக்க போகுது, ஆனா ஃபுல் டிப்ரெஷன்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. நடக்க போற விஷயத்துக்கு நான் ஏன் இவ்வளோ நாள் அழுகணும்? நான் ஹாப்பியா இருந்தாலும் அந்த விஷயம் நடக்கதான் போகுது, நான் சேடா இருந்தாலும் இந்த விஷயம் நடக்கதான் போகுது. அப்போ மக்களுடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. இது ஜஸ்ட் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷன் இங்கிலீஷ் வார்த்தையில ஒண்ணுதான், கணிப்புன்றதும் ஒண்ணுதான். ஆனா மக்களோட வாழ்வியலை இது பெரிய லெவல்ல மாத்துதுன்றதுனாலதான் சின்ன சின்ன கேப் தானே இது. ஒரு 5 to 6 years அப்படிதான் ஃபேமஸே 2 years தான். ஆனா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 10 years இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள இவ்வளோ பெரிய ஃபேம் மக்களுக்கு இதை நோக்கின ஈர்ப்பு ஏன் வரணும்? கண்டிப்பா இதுல ஏதோ இல்லாம நம்ம, அதுவும் மிக முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஈஸியா எதையும் நம்பிடுறவங்க கிடையாது. அவங்களுக்கு மத்தியில இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னும் பொழுது அது உண்மையானது ஒரு விஷயமா மட்டும்தான் அது இருக்கும் அப்படின்றது என்னுடைய. ஏன்னா நானும் தமிழ் பொண்ணு தானே, எனக்கும் ஆழ்ந்த நம்பிக்கை ஒரு விஷயத்துல வருதுன்னா சாதாரணமா நானும் நம்பலையே, அடி போட்டு போட்டு தானே என்னை நம்ப வச்சாங்க. அந்த மாதிரி தான் எனக்குமே இப்ப நீங்க சொல்லும் போது டேரோ பத்தி ஒரு 3-4 மாசம் முன்னாடி யாராவது சொல்லியிருந்தா நான் நம்பி இருக்க மாட்டேன். என்னோட ஃப்ரெண்ட், அவங்க டாக்டர், அவங்க தான் நான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது, நீ இந்த ராசியா டைம் சரியில்லைப்பா அப்படின்னும் போது அவங்க தான் சொன்னேன், இல்ல நீ டேரோ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னும் போதுதான் நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு மேக்ஸிமம் ரெசனேட் ஆச்சு. உங்களோட வீடியோஸ்ல நான் பார்த்தது என்னன்னா, நீங்க பைல் நம்பர் 1 பைல் நம்பர் 2 சொல்லும் போது ஒரு சிலதுக்கு நீங்க 2 கார்ட்ஸ் எடுப்பீங்க, ஒரு சிலதுக்கு கார்ட்ஸ் அதுவா விடும், ஒரு சில மொமெண்ட்ஸ்ல நீங்களே 4 கார்டு 5 கார்டு எடுப்பீங்க. ஏன்னா உங்களோட இன்ட்யூஷன் அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லுது, எடுக்க சொல்லுது அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ என்னோட கேள்வி இந்த இடத்துல என்னன்னா, நம்மளோட இன்ஸ்டிங்ஸ் நிறைய இடங்கள்ல தவறா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேக்சிமம் சரியா கைட் பண்ணிடும், ஆனா சில நேரத்துல அது தவறாவும் இருக்கும். மேம், நீங்க உங்களுடைய ரீல்ஸ்லயே கூட இப்போ கார்ட்ஸ் பிக் பண்ணும்போது பைல் நம்பர் 1க்கு 2 கார்டு எடுக்கிறீங்கன்னா பைல் நம்பர் 2க்கு 2-3 கார்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா எடுப்பீங்க. அந்த மொமெண்ட்ல என்னோட இன்ஸ்டிங்க்ட் எடுக்க சொல்லுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இது பேஸ்ட் ஆன் இன்ஸ்டிங்க்ட் அப்படின் போது ஒரு சில நேரத்துல நம்ம இன்ஸ்டிங்க்ட், ஹியூமன் தான் நம்ம எல்லாருமே, அந்த இன்ஸ்டிங்க்ட் தப்பா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது இதுல ரிஃப்ளெக்ட் ஆகுமா? இல்ல, இப்போ கார்ட்ஸ் எடுக்கிறது நம்ம பிரபஞ்சத்திடம் ப்ரேயர் பண்ணி, இல்ல அவங்க அவங்களுடைய குலதெய்வ கைடன்ஸ் யார அழைக்கிறோமோ அவங்கள வழியாதான் கார்ட்ஸ் விழுது. அதுல நம்மளோட இன்ட்யூஷன் அப்படின்றது 1%ஓ 2%ஓ தான். எல்லாருக்கும் நம்ம இன்ட்யூட்டிவ்லி பிக் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? ஸோ கார்ட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு, கார்ட்ஸ் எவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கு, கனெக்ஷன் வித் த டிவைன் எவ்வளோ இதுவா இருக்கு, அதுவே நம்மளுக்கு அவ்வளோ ப்ரிடிக்ஷன் கொடுக்கும் பொழுது இதுல கன்ஃபியூஷன் வராம இருக்கிறதுக்கு தான் உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப முக்கியம். இஃப் யூ ஆர் கன்ஃபியூஸ், அதான் சொன்னேன் இல்லைங்களா, 5 அதுல அர்த்தம் இருக்குன்னா அதுல இருந்து அவங்களோடது என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியணும்னா யூ ஹாவ் டு கனெக்ட் வித். அப்போ டிவைன் மட்டும் கார்ட்ஸோட கனெக்ட் ஆகிருக்கிறது முக்கியம் கிடையாது, ஹவு மச் யூ ஆர் ஆல்சோ கனெக்டட் வித் த கார்ட். அப்படின்னும் போதுதான் த ரிசீவர் வில் கனெக்ட் டு யுவர் உங்களோட மெசேஜஸ் கூட அவங்க ரெசனேட் ஆகுவாங்க. எல்லா டைமும் நான் இன்ட்யூஷன்ல தான் சொல்லணும்னா நான் சொல்றது கிடையாது இல்லைங்களா. இதுல ஏன் இவ்வளோ ரெசனேட் ஆகுது அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்னோட இன்ட்யூஷனும் நம்மளோட இன்ட்யூஷனும் அதுல கலந்துருக்கு. அதனால 1க்கு 2ஆ வேலை செய்வோம். இது தவறா வர்றதுக்கான வாய்ப்புகள் சதவீதம் கம்மியாக இருக்கு. அதே மாதிரி நான் நிறைய இன்டர்வியூல சொன்ன மாதிரி டேரோட் சொல்றது தான் இதுதான் 100% அப்படின்னு டேரோட்டோட லாஜிக்லயே அந்த நம்மளுக்கு படிக்கிறோம் இல்லைங்களா, நம்ம ஒரு கோர்ஸ் போய் படிக்கிறோம், அவங்களே சொல்லிடுவாங்க இது சொல்றதுதான் நடக்கும்னு. அவ்வளோ ஆணவமா கர்வமா நம்ம அடிச்சு சொல்லக்கூடாது. வி ஆர் கைடிங் பீப்புள், வி ஆர் ஹீலிங் பீப்புள்.
ஸோ கடவுளுடைய கைடன்ஸை நம்ம எடுத்து சொல்றோம் அப்படின்னும் பொழுது இதை பார்த்து பயப்பட தேவை கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். இப்போ இது ஒரு கண்டம், ஒரு நோ அப்படின்னும் பொழுது பயப்பட தேவை கிடையாது. அந்த நோவை நோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வேணவே வேணும் அப்படின்னா அதை எஸ்ஸா உங்களால மாத்த முடியும். பாசிபிலிட்டிஸ் இஸ் தேர். எஸ்ஸா உங்களால மாத்த முடியும். அதுல 78 கார்ட்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதுல மேஜர் ஆர்கானா, மேஜர் செட் அண்ட் ஸ்டோன், அது கல்வெட்டுகள்ல பதிச்சா மாதிரியான ஒரு விஷயம். அந்த கார்டுகள் திரும்ப திரும்ப உங்களுக்கு நோன்னு சொல்லும் பொழுது இல்ல, இட்ஸ் எக்ஸாக்ட் நோ. ஆமா, நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எனர்ஜிஸ் தான் வேஸ்டே தவிர மீதி இருக்கிற கார்ட்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு இது நோவா ஆக போகுது, முன்னாடியே தெரிஞ்சுக்கோ, பொழைச்சிக்கோ, இதை எஸ்ஸா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும். அடுத்த கேள்வி கேட்பாங்கல்ல, இது நோவா ஆயிடுச்சா, அப்போ எஸ் ஆக வாய்ப்பு இருக்கா, அப்போ இருக்கு அப்படின்னும். அப்போ இருக்குன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், அந்த கைடன்ஸ் எடுப்போம். இந்த கைடன்ஸை நான் ஃபாலோ பண்ணிட்டேன், இது எவ்வளவு பாசிட்டிவா போயிட்டு இருக்கு, அதுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் எடுப்போம். அப்படி அவங்களோட லைஃப் கோச் மாதிரியே இதுல வந்து லைஃப் கோச் மாதிரியான ஒரு வார்த்தையும் சேர்த்தே அடங்கிதான் இருக்கு டாரோ ரீடர் கிட்ட. ஏன்னா ஒன்ஸ் ஒரு கைடன்ஸ் எடுத்துட்டாங்க, அது நடந்துருச்சுன்னா ஓகே, அவங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு கைடன்ஸ் தேவை அப்படின்னும் பொழுது அவங்களோட த்ரூ அவுட் லைஃப்ல நம்ம டிராவல் பண்றோம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் கோச்சிங் வித் த டிவைன் தான். கண்டிப்பா மேம். இப்போ நீங்க சொல்லும்போது 78 கார்ட்ஸ் இருக்குன்னீங்க, இது எந்த இடத்துல இருந்து ஒரிஜினேட் ஆச்சு, எந்த மக்கள் இதை வந்து டாரோ அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க, இந்த 78 கார்ட்ஸ் என்னென்ன விஷயங்களை சொல்லுது மக்களுக்கு? ஸோ 78 கார்ட்ஸ் எங்க இருந்து ஆரிஜின் ஆச்சு, மெஜாரிட்டியா அது ஆரிஜின் ஆகிறது வந்து விளையாட்டுத்தனமா நம்ம பிளேயிங் கார்ட்ஸை வச்சுதான். சரி சொல்லு, எஸ் ஆர் நோ, பாசிட்டிவா இந்த நம்பர் வந்தா எஸ், ஈவன் நம்பர் வந்தா எஸ், ஆட் நம்பர், நார்மல் பிளேயிங் கார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரம்மி, அதை வச்சுதான் அவங்க ப்ரெடிக்ஷன் வந்து சும்மா பண்ணியிருக்காங்க. பட் விளையாட்டை எடுக்க போய் நேத்து நம்ம பிளே பண்ணும் போது சொன்னோமே அது நடந்துருச்சு அப்படின்னு இட்டாலி சைட். ஆனா இஜிப்சியன்ஸ் ஆல்சோ யூஸ்டுன்னு சொல்றாங்க. எண்ட் ஆஃப் த டே இந்தியன்ஸ் ஆல்சோ யூஸ்டுன்னு சொல்றாங்க. பட் அந்த கார்ட்ஸ்ல இருக்கிற டிசைனை பார்க்கும் பொழுது இதை ஃபர்ஸ்ட் தயாரித்தவர் ரைடர் வைட் அப்படின்றவர் வந்து தயாரித்திருக்காரு. அவர் இட்டாலியை சார்ந்தவர் அப்படின்றதுனால இட்டாலியில இருந்து தான் வந்து இது வந்திருக்கு. கண்டிப்பா மேம். இப்போ இதுல நீங்களே நிறைய பைல்ஸ் எடுக்கும்போது ஒரு சிலதுக்கு ப்ரெடிக்ஷன்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சிலதுக்கு வந்து கைடன்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. சோ இது ஆக்சுவலி ப்ரெடிக்ஷன்ஸோட சேர்ந்த ஒரு கைடன்ஸா இல்ல கைடன்ஸ் மட்டுமா, இல்ல எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஓகே, கேள்வியை சார்ந்துதான் இருக்கு. இது வந்து உங்களுக்கு கைடன்ஸா வந்து சொல்றது பாத்தீங்கன்னா உங்களை கைட் பண்ணி கொண்டு போறது. நீங்க கேள்வி இது நடக்குமா நடக்காதானா அது எப்படி கைடன்ஸா இருக்க முடியும்? இட்ஸ் அ ப்ரெடிக்ஷன். நடக்குமா நடக்காதான்னு எடுத்து உங்க வாழ்க்கையில இதை செயல்பட்டீங்கன்னா அது உங்களை கைட் பண்ணுது. ரெண்டுமே சேர்ந்துதான் இதுல இருக்கு, இதை பிரிக்க முடியாது. டாரோட்டைய ப்ரெடிக்ஷனா கைடன்ஸான்னு நம்ம பிரிக்கவே முடியாது. இப்போ யூஸ்வலா உங்ககிட்ட வர்றவங்க நீங்களுமே வந்து நார்மலா கைடன்ஸ், ஏஞ்சல்ஸ், எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் நிறைய சொல்வீங்க. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு டிஎம் பண்ணி என் லவ் லைஃப் பத்தி எல்லாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதா நீங்களே சொல்லுவீங்க. உங்ககிட்ட வர்ற மேக்சிமமான டாரோ எதுக்காகும்? லவ், கரியர், இல்ல ஃபேமிலி, இல்ல பிசினஸ், ஃபியூச்சர், எந்த இதுல வந்து அதிகமா வருது? மேக்ஸிமம் ரிலேஷன்ஷிப். லவ். ஓகே, ரிலேஷன்ஷிப் தான் கண்டிப்பாக. அது வந்து மக்களால வந்து கெரியர் வைஸ் என்ன வேணாலும் நான் என் கெரியரை பார்த்துருவேன். ஏன்னா அதுக்கு ஒரு விஷயத்துக்காக நம்ம பே பண்ணி நம்மளுடைய நேரத்தை செலவழிச்சு நம்ம வரோம்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட மணி இஸ் தேர். ஓகேங்களா, இல்லாதவங்க கூட என்ன பண்ணுவாங்க, நான் வந்து இது எப்படியாவது எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மணி முக்கியம் இல்லை, நம்ம மக்களுக்கு சம்பாதிச்சிடலாம். ஆனா மணி முக்கியமா இருந்தாலுமே வாழ்க்கையில என்ன முக்கியம், வாழ்க்கை துணை முக்கியம் அப்படின்னு முக்கியத்துவம் வந்து அன்பிற்கு தான் தராங்க. ஸோ மேக்சிமம் வர்றது ரிலேஷன்ஷிப்பு. அதுக்கு அடுத்து எல்லா ரிலேஷன்ஷிப் கைடன்ஸ் வரவங்களும் எண்ட் ஆஃப் த டே போகும்போது மேம் எனக்கு ஒரு கெரியர் கைடன்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு அதுக்கும் சேர்த்து கேட்டுட்டு தான் போவாங்க. ஸோ ஃபைனலா கரியர், ஃபைனலா தான் கெரியர். ஆமா, முதல்ல எங்களுக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தா போதும். இப்போ நீங்க நிறைய கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க, அதுல வந்து நீங்களே சர்ப்ரைஸ் ஆன ஒரு கார்டு இல்ல ஒரு ரீடிங் இது வந்திருக்கா அப்படின்ற மாதிரி? நான் சர்ப்ரைஸ் ஆன மாதிரியான ஒரு ரீடிங் வந்து இருந்தது இல்லை. ஓகேங்களா, ஏன்னா நான் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் கெரியர்லயே நிறைய நான் வந்து நெகட்டிவ்ஸ் நிறைய பார்த்துட்டு இதுக்கும் மேல வரும், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறவங்க தான் ஒரு டாரோ ரீடர் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்றதுலதான் நான் சர்ப்ரைஸ் ஆவேன். ஏன்னா சில பேர் வந்து ஆல்ரெடி ரீடிங் எடுத்திருப்பாங்க, நான் மறந்துட்டு இருப்பேன். அது நடந்துருச்சு மேம், அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் போறேன்னும் போது ஐ வில் பி சர்ப்ரைஸ். ஓகே, நீங்க சொன்ன டேட்லயே நடந்துருச்சுன்னு சொல்லும் போது ஐ வில் பி ஹாப்பி. அதே மாதிரி ஆன்லைன்ல பாக்குறவங்க இருக்காங்க இல்லைங்களா, ஆன்லைன்ல லைவ் போடும் பொழுது
அவங்களுக்கு வந்த அதே கார்ட்ஸை பர்சனல் ரீடிங்க்கும் அதே கார்ட்ஸ் வரும். மேம் சன் கார்டு தான் எனக்கு ஆன்லைன்ல உங்ககிட்ட கேள்வி கேட்டேன் லைவ்ல, சன் கார்டு தான் வந்திருக்கு சொன்னீங்க பர்சனல். அப்போ ஆன்லைன்ல கேள்வி கேட்டாலும் அதே கார்டு. நீங்க நினைச்சு பாருங்களேன், 78 கார்ட்ஸ் அவங்க எத்தனை நாள் கழிச்சு என்கிட்ட ரீடிங் வந்திருக்காங்க. அதே ஷஃபிலிங்ல சேம் டிட்டோ கார்ட்ஸ் வந்து விழுதுன்னா அது எனக்கு ஆச்சரியம். கண்டிப்பாக அவங்களும் ஆச்சரியப்படுவாங்க, நானும் ஆச்சரியப்படுவேன். எண்ட் ஆஃப் த டே ஹாப்பியா இருக்கும் எனக்கு. So sweet ma'am. இப்போ இத்தனை ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க பாக்குறீங்க, இவ்ளோ கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது உங்களோட பர்சனல் எனர்ஜியை வந்து நீங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்க கார்ட்ஸுக்கே வந்து எனர்ஜி கிளென்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு விளக்குல அந்த தீபத்துல தான் வந்து நீங்க கிளென்ஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட பர்சனல் எனர்ஜியை யூஸ்வலா நீங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்குவீங்க? ஓகே, யூஸ்வலி நான் என்னுடைய எனர்ஜிஸை ப்ரொடெக்ட் பண்றது ப்ரேயர்ஸ். ப்ரொடெக்ஷன் ப்ரேயர் இஸ் தேர் ஃபார் எவ்ரி டேரோ ரீடர். அவங்கவுங்க குருஜி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரேயர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது இல்லாம நீங்க டேரோட்ல உள்ள போக 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 உங்களை ப்ரொடெக்ட் பண்ற தெய்வம் யாரு அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரிய வரும். ஸோ அவங்க அதுல எக்ஸ்பர்ட் ஆக தே வில் பி கிரியேட்டிங் தேர் ஓன் ப்ரேயர். எனக்கு மற்ற டேரோட் ரீடர் பத்தி தெரியல, ஐ ஹாவ் கிரியேட்டட் மை ஓன் ப்ரேயர். ஓகேங்களா, எனக்கு என்னோட கோச் சொல்லி கொடுத்தது வேற, நான் இப்போ பண்ணிட்டு இருக்க ப்ரேயர் வந்து வேற. ஸோ வெரி ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் டயட்டிஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னும் பொழுது அவங்க இந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்காங்களோ அந்தந்த மதத்தோட பிலீஃப் தானே அவங்களுக்கு இருக்கும் எண்ட் ஆஃப் த டே. ஸோ யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் பவுண்டரிஸ் வச்சுக்கணும். பவுண்டரிஸ் உங்களோட ஆராஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி பவுண்டரிஸ் இருக்கும். அவ்வளோ அடிச்சு கிட்ட வர அளவு இருப்பாங்க, அது நம்மளுக்கே தெரியும் ஃபெட்டப் ஆகிறோம்னு. ஸோ அடுத்த அப்பாயின்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு கேன்சல் பண்ணிடணும். யூ ஹாவ் டு டேக் யோர் டைம். அந்த மாதிரியா ஐ வில் ப்ரொடெக்ட் மை எனர்ஜி. ஸோ இப்போ நீங்கள் சொல்லும் போதே உங்கள் பவுண்ட்ரிஸை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அது வந்து யூஸ்வலாக நம்ம இமோஷ்னலாக ஒரு இடத்துல வந்து நோ சொல்ல கற்றுக்கோ அப்படின்றதெல்லாம் வந்து இப்போவே நம்ம சொல்ல பழகிக்கணும். ஏன்னா ப்ராக்டிக்கலான விஷயம் தான் அந்த நோ சொல்கிறது, பவுண்ட்ரிஸை செட் பண்ணுறது. ஸோ இப்போ டேரோலையும் வந்து இந்த மாதிரி பவுண்டரிஸ் செட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். இந்த மாதிரி உங்களுக்கு லைஃப் விஷயங்கள் வந்து என்ன சொல்லி கொடுத்தது டேரோ? லைஃப் லெசன்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, லைஃப் லெசன் டேரோட் சொல்லி கொடுத்தது என்னன்னா, எனக்கு வந்து லெசன் சொல்லி கொடுக்கல, கான்ஃபிடென்ஸ் தான் எனக்கு பில்டப் பண்ணியிருக்கு. வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ ஹாவ் மை டேரோ. எண்ட் ஆஃப் த டே ஐ கேன் ப்ரொடெக்ட் மை எனர்ஜி, ஐ கேன் எனர்ஜைஸ் மை எனர்ஜி. அண்ட் எல்லாமே என்னால் முடியும் போது யாருமே என்னை ஏமாற்ற முடியாதுன்னு ஒன்று இருக்குல்ல. என்கிட்ட போய் சொல்கிறாங்களா இல்லையான்னு போக போக எனக்கு கார்ட்ஸ் எடுக்கணுன்னே அவசியம் இல்லை. எனக்கு லாஸ்ட்டாக நான் எனக்காக கார்ட்ஸ் எப்போ எடுத்திருப்பேன்னா 1 year ஆயிருக்கும், 2 year ஆயிருக்கும். எனக்கு அந்த அவசியத்தையே டேரோட் கொடுக்கல. அப்போ ஹவ் இஸ் மை லைஃப்? டேரோட்டை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் என் லைஃப் எப்படி இருக்கு? அதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ ஜோதிடர்கள் கிட்ட போயிருப்பேன். ஆனால் இப்போ நான் வந்து ஐ எம் செல்ஃப் ஹீலிங் மை செல்ஃப். அதுக்கு முன்னாடி ஹீல் எப்போ ஆகணும்? காயப்பட்டா தானே ஆகணும். ப்ரொடெக்ஷனே அவ்வளோ தூரம் இருக்கும்போது எப்படி நம்மளுக்கு வந்து கிட்ட வர முடியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவா தான் என்னோட லைஃப் வந்து டேரோட் மாத்திருக்காங்க. ஸோ ஸ்வீட் மேம். இப்போ இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி தான் இந்த டேரோ அப்படின் போது, இன்ட்யூஷன்றது வந்து இன்னேட்டா, அதாவது இன்பார்ன் குவாலிட்டியா, இல்ல நீங்க இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளா டெவலப் பண்ணிக்கிறதா? ஏன்னா ஒரு சில படங்கள்ல கூட நம்ம பாத்துறோம், இட்ஸ் ராகவன்ஸ் இன்ஸ்டிங் அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அந்த இன்ஸ்டிங் அப்படின்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஓகே, இன்ஸ்டிங் இன்பார்ன் கிடையாது. ஓகேங்களா, சைக்கிக் எபிலிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் மேபி இன்பார்ன், தட் ஷுட் பி இன்பார்ன். புதுசா சைக்கிக் ஆயிட்டேன் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்ட்யூஷன், இன்ஸ்டிங்க்ட் எல்லாருக்குமே வரும். இன்ட்யூஷன், கட் ஃபீலிங் எல்லாருக்குமே வரும். இதை பெக்யூலியரா அப்படியே நம்ம பிரிச்சு எடுக்கும்போது அது இன்ட்யூஷன் நம்ம எடுக்கலாம். இன்ஸ்டிங்க்ட் அண்ட் கட் ஃபீலிங் எல்லாருக்குமே வரும். நீங்க யார் கூடலாம் எமோஷனலி ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கீங்களோ, எங்க அம்மா டேரோ ரீடரா கிடையாது, எனக்கு இங்க என்ன நடக்க போதோ அவங்களுக்கு கனவுல வரும். எனக்கு இங்க ஏதாவது நெகட்டிவா நடந்துருச்சுன்னா அதுக்கு சம்பந்தமான ரீல்ஸ் எங்க அக்கா வந்து எனக்கு அனுப்புவாங்க. ஸோ ஃபேமிலியில எவ்வளவு பாசமா பாண்டிங் ஆயிருக்கும். ஸோ நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருப்போம், அங்க அவருக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா கனவுல இங்க அப்படியே டப்புன்னு ஏந்துப்பாங்க. டெலிபதின்னு சொல்லுவாங்க. டெலிபதி, தட் இஸ் யோர் கட் ஃபீலிங். டெலிபதி, கட் ஃபீலிங் எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டு தான். நம்ம வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், லாங்குவேஜஸ்ல வச்சு அர்த்தங்களை வச்சு தனித்தனியாக பிரிக்கிறோமே தவிர எண்ட் ஆஃப் த டே அண்டத்தில் இருப்போம் தான் பிண்டத்தில் இருக்கிறான். கடவுள் யாருன்னு பார்த்தா நம்ம தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வெளியில தேடுறோம், உள்ள தேடுறோம், கடைசி வரை தேடிக்கிட்டே தான் இருக்கும், ஆன்சர் கிடைக்கல. பட் நம்மளுக்கு தெரிஞ்ச டெஃபினேஷன்ஸ் வச்சிருக்கோம்ல, அந்த டெஃபினேஷன் தான் திஸ் வேர்ட்ஸ். என்னைய பொறுத்தவரையும் இன்ஸ்டிங்க்ட், இன்ட்யூஷன் யாருக்கு வேணாலும் வரலாம். சைக்கிக் எபிலிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு இன்பார்ன்.
மேம் இப்போ நீங்க இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கிளைண்ட்டுக்கோ யாருக்கோ நீங்க வந்து நோ சொல்லிருக்கீங்களா? இல்ல என்னமோ சரியா இல்ல, எனக்கு சரியா படல அப்படின்னு சொல்லிட்டு நோ இந்த விஷயத்த நீங்க போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடியே வந்து நோ சொல்லிருக்கீங்களா? கார்ட்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடியே அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு கணிச்சிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அதுக்கு முன்னாடியே நெருங்கிடும். லவ்வர்ஸ்க்கு அவ்வளோ பிரச்சனை இருக்காது, ரிலேஷன்ஷிப்புக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்காது. இந்த அமானுஷ்யம் சார்ந்து வராங்க இல்லைங்களா, ஆவிகள் சார்ந்து, இந்த பேயால பாதிக்கப்பட்டவங்க, ஆவியால பாதிக்கப்பட்டவங்க, அந்த மாதிரி பிளாக் மேஜிக் ரிலேட்டடா வரவங்க, அவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்னோட டிவைன் வந்துருவாங்க என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. சம்திங் பேட் இஸ் கோனா ஹேப்பன். எல்லா சோர்ஸும் எனக்கு காட்டுவாங்க. என்னோட எனர்ஜிஸ் வந்து டவுன் ஆகுறது, நான் என் ரெஸ்ட்லெஸ்ஸா போகிறது, அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா ப்ரொடெக்ட் பண்ணும்பொழுது ஓகே வாட் ஆம் ஐ டூயிங் அப்படின்னும் பொழுது ஓகே இதுல ஏதோ ரீடருக்கு ஏதோ பெரிய பிரச்சனை, சரி ஓகே அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்ட்ராங்கா உட்காந்துருவேன். உட்கார்ந்த உடனே என்னம்மா பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனையானமோ ஆமாலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஆமாங்க மேடம், இந்த மாதிரி என்னை சுத்தி கொஞ்சம் நாளா நெகட்டிவா நடக்குது. ரெகுலரா லவ்வுக்கு வரவங்களே ஏன் இவங்களுக்கு நெகட்டிவா காட்டுது, இவங்க ரெகுலரா ரிலேஷன்ஷிப்புக்கு தானே வருவாங்க அப்படின்னும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, திடீர்னு எனக்கு நேத்துல இருந்து ஒரு நெகட்டிவிட்டி ஃபீல் ஆகுது. அதுக்காகவும் நம்ம கிட்ட வருவாங்க இல்லைங்களா. ஓகே அப்படியா, சரி ஓகே, நீங்க நார்மலா பிசினஸ்க்காகவும் உங்க ரிலேஷன்ஷிப்காக தானே வருவீங்க, உங்களுக்கு ஏன்டா நெகட்டிவா எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு நினைச்சேன். விளக்கணையறதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். அதாவது சொன்னல ஏத்திஸ்ட், காட் பிலீவ் இல்ல அந்த மாதிரி. இதுல டாரோட்ல வந்ததுக்கு அப்புறம் சகுனங்கள், அந்த நம்பர்ஸ், இந்த ஒலி கேட்கறது, எதன் வாயிலாக இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு வந்து அலர்ட் கொடுக்க முடியுமோ அது வழியா கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா நம்ம மக்கள் கேட்கறதுக்கு ரெடியா இல்லாம நம்ம பாட்டு போய் தவறான முடிவுகளை எடுத்து நம்ம லைஃபை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். மேம் ஒரு சில நேரத்துல யூனிவர்ஸே மிக்சட் சிக்னல்ஸும் கொடுப்பாங்க இல்லையா? இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக இப்போ வேலைக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியா ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்ப்போம். இல்ல நம்ம ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு நோ போர்டு வரும், நமக்கு எஸ்ஸும் காமிக்கும் நோவும் காட்டுது. ஸோ அந்த மாதிரி மிக்சட் சிக்னல்ஸ் காட்டும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இமோஷனலா நம்ம எப்படி நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், எஸ் பக்கம் போகாம நோ பக்கம். ஓகே, மிக்ஸ்டு சிக்னல்ஸ் காட்டும்போது யூ ஹாவ் டு பி அட்லீஸ்ட் மெடிடேட் பண்ணணும். அப்படி இல்லை மிக்ஸ்டு சிக்னல்ஸ் வருது அப்படின்னும் பொழுது உங்களுக்கு என்ன சர்ச்சுக்கு போகணுமோ இல்லை கோவிலுக்கு போகணுமோ அங்கே போய் உட்காந்து யூ ஹாவ் டு டாக் டு தெம். நீங்கள் கொடுக்குற சிக்னலை புரிஞ்சுக்கிற அளவு நான் அவ்வளோ எமோஷ்னலி நான் அவ்வளோ ஃப்ரீயாக இல்லை, ஆல்ரெடி கன்ஜஸ்டடாக இருக்கு, ஏதோ சொல்றீங்கன்னு புரியுறது, பேசுங்களேன், பேசினா அவங்க கேட்பாங்கங்க. எனக்கு டேரோட் போனதுக்கு அப்புறம் தான் தெரியறது, நான் கூப்பிட்டா இவ்வளோ பெரிய தெய்வம் வந்து நின்று அவங்களோட பக்தருக்கு இப்போ அவங்களோட குலதெய்வம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பச்சையம்மன் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான குலதெய்வங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கிறத இவங்க பிளெஸிங்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, அவங்க பேரை சொல்லி அழைச்சா போதும் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. எனக்கு அப்பதான் வந்து சரி ஓகே, தே ஆர் ஆல்வேஸ் லிசனிங், யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லிசனிங். நீ வந்து கெட்ட வார்த்தை பேசினாலும் தே ஆர் லிசனிங், நீ வந்து நல்ல வார்த்தை பேசினாலும் தே ஆர் லிசனிங். யூ ஹாவ் டு பி அலர்ட். அப்போ நம்ம எவ்வளவு பியூரா இருக்கணும் அப்படின்றது, யாருமே நம்ம செயின்ட் கிடையாது இல்ல. சோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன நல்ல கேர்லா மாத்திட்டு வரேன். ஓகே, பாசிட்டிவா மாத்திட்டு வரேன். ஓகே, யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லிசனிங் அப்படின்றதுனால நம்ம எப்பவுமே பாசிட்டிவா இருக்க முடியாது. நம்மளுமே வந்து சில நேரத்துல லோவா ஃபீல் பண்ணுவோம், டவுனா இருப்போம். அந்த மாதிரி மொமெண்ட்ல ஒரு டாரோ ரீடரா நீங்க என்ன பண்ணுவீங்க? டாரோ கார்ட்ஸ் தான் பாப்பீங்களா? நான் லோவா ஃபீல் பண்றது நடக்கல, பை காட் கிரேஸ் நடக்கல. எஸ், பை காட் கிரேஸ் நடக்கல. ஓகேங்களா, அப்படியே நான் லோவா ஃபீல் பண்ணாலும் நான் ஸ்ட்ராங்கா அப்படி லோவா ஃபீல் பண்ணும்போது நான் போய் டாரோ கார்ட் பாக்குறேன்னா அது தவறாக தான் வரும். ஸோ ஐ ஹாவ் டு அகைன் நான் சொல்ற மாதிரி நீங்கெல்லாம் எப்படி மெடிடேட் பண்ணி ஒரு கோவிலுக்கு போயிட்டு எனர்ஜிஸை வந்து அலைன் பண்ணிட்டு வந்து சிக்னலுக்காக கேட்கணுமோ அதே மாதிரி தான் நானும். நம்மளும் சாதாரண மக்கள் தானே, டேரர் கையில எடுத்த கொம்பா முளைச்சு அந்த மாதிரி கிடையாது இல்லைங்களா. நானும் உட்காந்து மெடிடேட் பண்ணி எமோஷன்ஸை அடக்கிட்டு ஹெல்த் இஷ்யூஸ் ரிலேட்டடாக தான் இப்போ எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல போயிட்டு இருந்ததுனால அதனால நான் போய் கார்ட்ஸ் எடுக்கும் பொழுது தே கைடட் மீ. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாக்டரையும் பார்த்தேன்.
ஸோ அவங்க கிட்ட போயிட்டு இருக்கேன். இட்ஸ் ஃபைன் அப்படின்ற. ஸோ நீங்க எப்பவுமே உங்களோட எனர்ஜிஸை நல்ல இதுல குவாலிட்டியா வச்சிருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கீங்க. ஸோ ஸ்வீட் மேம். இப்போ நிறைய பேருக்கு டேரோ பத்தின மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு, தவறான புரிதல் இருக்கு. சில பேர் வந்து நான் சில காமெண்ட்ஸ்ல கூட பார்த்திருக்கேன், லைக் உங்களதுல இல்ல பட் ஜென்ரல் நான் வேற பார்த்திருக்கேன், இது என்ன கிளி ஜோசியம் மாதிரி இருக்கு. ஏன்னா கார்ட்ஸ் அப்படின்னும் போது நம்ம ஊர்ல எல்லாம் வந்து லட்சுமி, சரஸ்வதி, முருகன், கிருஷ்ணன் இப்படி எல்லாம் வச்சுப்போம். இதுல வந்து எல்லாம் ஃபாரின் கார்ட்ஸா இருக்கு, கிளி ஜோசியத்துக்கு பதிலா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி காமெண்ட்ஸ் ஒரு சில இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன். பட் இந்த மாதிரி மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எப்படி மேம் தாண்டி வரீங்க? ஓகே, அது என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரியான தாட் வந்து எனக்கு நான் என்னோட ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் நான் தான் எல்லா விஷயத்திலயுமே. ஏன்னா நம்பாத ஆள் நான் தானே. உங்க எல்லாரையும் விட டேரோட்டை நம்பாத ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல யார் நிக்கணும்னா நான் தான் போய் நிக்கணும். நான் தான் கிரிட்டிக் சொல்லணும். ஓகேங்களா? இந்த கிரிட்டிக் வந்து நீங்க மத்தவங்க கமெண்ட்ஸ்ல பாத்தீங்களா? இது வந்து எனக்கா தோணுச்சு, கிளிக்கு பதில நம்ம அப்படின்னு காமெண்ட்ல பாக்கும்போது என்ன இப்படி எல்லாம் கமெண்ட்ஸ். ஆனா என்னோட கமெண்ட்ஸ்ல பாத்துருக்கீங்களா? இல்ல, அதுதான் நான் சொன்னேன். உங்களதுல நான் பாக்கல. பட் ஜென்ரலா இப்போ நார்த்ல கூட சில டேரோ ரீட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களதுல நம்ம தமிழ் ஆட்கள் எல்லாம் போயிட்டு ஃபன் பண்ணுவாங்க, கிளி ஜோஸ் தமிழ்லயே போடுவாங்க. அதுதான் அங்க பியூட்டியே. அதுதான் அதனாலதான் நான் பிலீவர். அதான் நான் பிலீவர்ஸ் வரும்போதே கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் வருவாங்க. ஓகேங்களா? என்னோட காமெண்ட் செக்ஷன்ல ஏன் அது இல்லை அப்படின்றது எனக்கே ஆச்சரியம் தான். ஏன்னா ரெசனேட் தமிழ் மக்களை பொறுத்த வரையும் அவ்வளோ சீக்கிரமா எதையும் நம்ப மாட்டாங்க. ரெசனேட் ஆனால் ஒளியே தான் நம்ம மக்கள் வந்து நம்புவாங்க. அப்போ அவங்க நம்பவோதான் என்னோட கமெண்ட் செக்ஷன் இஸ் கிளியர். அவங்க நம்புவதான் நம்ம கமெண்ட் செக்ஷன் இஸ் கிளியர். இந்த மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு அடிக்கிறாங்களான்றதே நீங்க சொல்லிதான் எனக்கு வந்து தெரியறது. அப்போ அந்த கமெண்ட்லயே அவ்வளோ டிக்னிட்டி மெயின்டைன் பண்றவங்க என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வரும்போது வெரி டிக்னிஃபைடா தான் இருப்பாங்க. பட் எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும்தான், இவர் மட்டும்தான் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா அந்த ஒரு நபர் மட்டும் தான் நான் சொல்ல முடியும். எனக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. ஓ, லவ் பண்றதுக்கு முன்னாடியே? பாஸ்ட்ல. ஓ, பாஸ்ட்ல. ஓகே, ஒரு ஓகே, உங்களை டெஸ்ட் பண்றாரு. ஓகே, உங்களுக்கு தான் தெரியுமே உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கா இல்லையான்னு என்னையே கேக்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல சும்மா சொல்லுங்க அப்படின்னாரு. சரி சொல்றேன் அப்படின்ட்டு கார்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் இருக்குப்பா அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து ஓகே நான் நம்புறேன் அப்படின்னு. சரி ஓகே நம்புங்க, பட் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கிடையாது. விளையாட்டு. ஆமா, நம்பலனா இஃப் யூ ஹவ் டேக்கன் த கைடன்ஸ், ஒரு 2 வாரத்துல ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன், அது நடக்குதா இல்லையான்னு பார்த்தாலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துட போகுது. 2 வீக்ஸ் தானே வந்துட போகுது. அதுக்கப்புறம் he has called, என்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணியிருக்காங்க, எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. 80% ஆஃப் தி திங்ஸ் அவங்க சொன்ன டேட்ல நடந்துருச்சு. how many times he may try, he lost a very good tarot reader. ஏன் அந்த ஒரு இது பாஸ்ட்ல இருக்கா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு டேக் இட் ஃபார் கிராண்டட் யூ கேனாட் ஹேண்டில் அ பர்சன் இல்லைங்களா? கண்டிப்பா. சோ இந்த மாதிரி ட்ரிக்கியா ஒருத்தங்க வராங்க, நிறைய கிளைண்ட்ஸ் நீங்க பாப்பீங்க. இப்போ டேரோ ரீட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க? லைக் மெடிடேஷன் பண்ணுவீங்களா, இல்ல யோகா அந்த மாதிரி ஏதாவது பண்ணி உங்களை ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு நான் கேக்குறேன். ஏன்னா மத்தவங்க பிரச்சனையும் நீங்க ஹேண்டில் பண்ணல. ஓகே, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு அப்பாயின்மெண்ட் முடிக்கிறேன்னா அடுத்த அப்பாயின்மெண்ட் 5 மினிட்ஸ் கேப்ல, 10 மினிட்ஸ் கேப்ல, ஹாஃப் அன் ஹவர் கேப்ல கூட கொடுத்துருக்கேன். அந்த 10 மினிட்ஸும் நான் மெடிடேஷன்ல தான் உட்காருவேன். ஓகேங்களா? சில பேர் வந்து சாதாரணமா எனக்கு ஒண்ணு சொல்லுங்க அப்படி, இது சாதாரணமே கிடையாதுன்றது நம்ம மக்களுக்கு போக போக புரியும். அவங்களுக்கு தெரியல, ஜஸ்ட் நான் கார்டு பிக் பண்ணி பார்த்து சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதோட பேக்ரவுண்ட் எவ்வளவு ஒர்க் இருக்கு, அப்பாயின்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு ஒர்க் இருக்குன்றது எங்களுக்கு தானே தெரியும். ஸோ அவங்க வர்றதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கும் நடுவுல வந்து ஐ வில் ஆல்வேஸ் சிட் அண்ட் மெடிடேட். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் டேரோட்லாம் ரொம்ப மெடிடேஷன்ல இருந்தேன். போக 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 என்ன ஆச்சுன்னும் போது எனக்கு ரீடிங்கே ஒரு மெடிடேஷன் மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு ஒரு நாளைக்கு 3 அப்பாயின்மெண்ட் தான் கொடுக்க முடியும். அது மேல என்னால வந்து நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆயிடும். ஐல் கோ ஈட். நான் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம், எனர்ஜி எக்ஸாஸ்ட் நிறைய இருந்தது. அப்ப போக போக ஐ ஹவ் கெயின்ட் எனர்ஜி தானே சொல்ல முடியும். இப்போ நான் அட்ட ஸ்ட்ரெச்ல நான் 2 hours 4 hours அந்த மாதிரி தொடர்ந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஆனாலும் ஐ ஸ்டேட் ஃப்ரெஷ். அப்போ டேரோட் எனக்கும் சார்ஜ் தானே கொடுக்குறாங்க. யா, அது அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் மீ டேரோட் ஒரு 4 years பேக் இப்போ நான் பார்க்கும் பொழுது நான் எவ்வளவோ வளர்ந்துருக்கேன். டேரோட்டால தான் வளர்ந்துருக்கேன். கண்டிப்பா மேம்.
மேம் இது வந்து என்னோட பர்சனல் ரெக்வஸ்ட். இப்ப நம்மளோட வியூவர்ஸ்க்காக நீங்க கார்ட்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, சோ இப்ப நீங்க யூசுவலா உங்களோட இதுல பிக் பண்ற மாதிரி பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2 இப்ப நான் வந்து லைவா நேர்ல பார்க்க போறேன். சோ நான் 2 விஷயம் நம்ம நினைச்சிட்டு அதை ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, என்ன ரிலேட்டட் என்ன ஏதாவது எஸ் ஆர் நோ அதுதான மேக்ஸ். ஓகே, எஸ் ஆர் நோ 2 பைல். எஸ் ஆர் நோ क्वेश्चन. எஸ் ஆர் நோ क्वेश्चंस நீங்க நினைச்சுக்கோங்க. 2 பைல்ஸ் எடுப்பாங்க. பைல் நம்பர் 1 பைல் நம்பர் 2ன்றதையும் நீங்க. ஓகே. நான் நீங்களா மாறிட்டு இருக்கேன். இப்ப நீங்களே சொல்லுங்க மேம். அதுதான் கிக்கு. அதுதான் எஸ் ஆர் நோ ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அவங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா, அந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து நம்ம கம்ப்ளீட் கைடன்ஸா இப்ப எடுக்க போறது இல்லை, நம்ம எஸ் ஆர் நோ மட்டும் எடுக்க போறதுனால அவங்களோட கேள்வி எப்படி அவங்க வச்சுக்கணும்னா, எஸ் அப்படின்னு ஆன்சர் கிடைச்சா அவங்க கேட்டது நடக்கும், நோ அப்படின்னா இட்ஸ் நோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இதுக்கு நடுவுல மேபி கூட கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அவங்க கூட வரலாம். 2 பைல். சோ அவங்க சூஸ் பண்ணலாம் பைல் நம்பர் 1 ஆர் பைல் நம்பர் 2 அவங்களோட இன்ட்யூஷன்ஸ் வச்சு. இப்போ நானும் ஒன்னு சூஸ் பண்ணிக்கலாமா? ரெண்டுத்துல. ஓகே. ஒரு சிலருக்கு ரெண்டுமே தோணுமே மேம், அப்ப ரெண்டுமே சூஸ் பண்ணிக்கலாமா? எஸ் ஆர் நோல ரெண்டுமே சூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு அவங்களோட அதுதான் அவங்களோட கட் ஃபீலிங், அவங்களோட இன்ட்யூஷன் ரெண்டுமே உனக்கு அப்படின்னு சொல்லுதுன்னா, சில டைம் ரெண்டுமே நோ கார்டு கூட வந்திருக்கு. என்னோட ரீடிங்லயே நான் ரெண்டுமே நோ கார்டு சொல்லிருக்கீங்க. சோ அப்ப ரெண்டுமே நோனா ரெண்டுமே நோ தான் அந்த மாதிரி. ஓகே ஓகே, லெட் மீ திங்க். பைல் நம்பர் 1க்கான ஷஃபிள் எஸ் ஆர் நோ. பைல் நம்பர் 2க்கு உண்டான ஷஃபிள். ரிவர்ஸ்ல வச்சுட்டீங்களா? சரி நீங்க வைக்கிறதே இருக்கட்டும், ரிவர்ஸ்ல இருக்கட்டும். சரி, பைல் நம்பர் 1 உங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 ஆஃப் கப்ஸ். ஸோ 6 ஆஃப் கப்ஸ் இஸ் a definite yes card. ஓகேங்களா? பீப்புள் வில் பி ஹெல்பிங் யூ ரிகார்டிங். இது எப்படி எஸ் ஆகுன்ற கேள்வி உங்களுக்கு இப்போ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது எஸ் ஆக வாய்ப்பு இல்லை. சரி, எப்படி எஸ்ஸா மாத்தலாம் அப்படின்னா, பீப்புள் வில் பி ஹெல்பிங் யூ, ட்ரெடிஷன் பாஸ்ட், அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது கைடன்ஸ் ஃப்ரம் தி எல்டர்லி பீப்புள். இல்ல உங்க அம்மாவா இருக்கலாம், வயசுல பெரியவங்க சின்னவங்க யாரா வேணா இருக்கலாம், ஏதோ ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன எனக்கு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த அட்வைஸை நிராகரிச்சிருக்கீங்க. தட் இஸ் அ வெரி குட் அட்வைஸ். ஸோ அந்த அட்வைஸை ஏத்துக்கோங்க அப்படின்ற ஒரு கைடன்ஸும் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பைல் நம்பர் 1 பி ஹாப்பி, இட்ஸ் a எஸ் கார்டு. ஓகேங்களா? பைல் நம்பர் 2 பைல் நம்பர் 2 எனக்கு தெரிஞ்சு பைல் நம்பர் 2க்கு எஸ் கார்டு தான் வந்திருக்கு. பட் அந்த கார்டு வந்து அவங்க வைக்கும் போது ரிவர்சலா வச்சிருக்காங்க. ஸோ ஒரு கார்டு வந்து எப்பவுமே ரிவர்சல் ஆகுது அப்படின்னும் பொழுது பாத்தீங்கன்னா, இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கும், இல்ல 3 பேர் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கும். இதுல அந்த 3 பேரை வந்து இல்ல இத சுத்தி இருக்கிறவங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு இது கூட நீங்க எடுத்திருப்பீங்க. பைல் நம்பர் 1 இவங்களை ட்ரஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னும் பொழுது தே ஆர் பீயிங் வித் யூ. ஆனா அவங்களுக்கு உங்க மேல லைட்டா ஜெலசி இருக்கு. நீங்க இல்லாதப்ப அவங்க உங்களை பத்தி காசிப் பேசலாம். சோ இது நான் நோன்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் அ மேபி கார்டு. ஏன்னா எஸ் கார்டு ரிவர்சல் ஆயிருக்கு. இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் கார்டு. ஸோ ரிவர்சல் நான் எப்பவுமே பெருசா கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் திஸ் டைம் திஸ் இஸ் அ மேபி. ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ எஸ். பைல் நம்பர் 2 இட்ஸ் மேபி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். இதை நான் லைவாவே இன்னைக்கு நான் பார்த்துட்டேன். இப்போ ஃபைனலா ஒண்ணு இது நம்ம ஜென்ரிக்கான ஒரு கேள்வியா, இப்போ நம்ம தங்கம் விலை இப்படி போயிட்டே இருக்குல்ல, ஏதாவது ஒரு மொமெண்ட்ல அப்படியே யூ டர்ன் போட்டு இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு டேரோ கிட்ட கேட்க முடியுமா? ஓகே, தங்கம் விலை இப்போ குரு வந்து பாத்தீங்கன்னா, குரு தானே தங்கத்தின் காரகன். மிதுனத்துல இருக்காரு. மிதுனத்துல இருக்காரு. குரு வக்ர பெயர்ச்சியும் நடக்க போகுது. சோ அதனாலதான் பாருங்க 11ல வந்து நிக்கிறாங்க. நம்ம டேரோட் கிட்ட கேட்போம். ஓகே, தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கு. நல்லா டிராஸ்டிக்கா ஒரு இப்போ என்ன 90 இருக்குல்ல, அட்லீஸ்ட் ஒரு 75-80க்காவது வந்துருச்சுன்னா கூட நல்லா இருக்கும்ல. சோ டேரோ என்ன சொல்றாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். தங்கம் விலை குறைய என்னது வராங்க வரமாட்டாங்க பாத்தீங்களா? நமக்கே வந்து இல்ல அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இல்ல டெக்குக்கு அடியில ஒரு கார்டு இருக்கு. ஓகே, அதுதான்
டக் டக்குன்னு நம்மளுக்கு ஒண்ணு காட்டுவாங்க இல்லைங்களா, அதோட ஒரு சிங்க், அந்த ஒரு இன்ட்யூஷன். இப்ப தங்கம் விலை குறையுமா குறையாதா? 90Kல இருக்கிறது அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு 75, 70, 80 அப்படி வந்துடாதா? அப்படி என்ன வந்திருக்காங்க மேம்? ஓகே, தங்கம் விலை வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, யூ டர்ன் போட்டு வர அளவு வாய்ப்பு இல்லை. திஸ் இஸ் பேஜ் ஆஃப் கப்ஸ். பேஜ் அப்படின்னும் போது சின்ன பசங்க, டீனேஜ்ல இருக்கிறவங்க, அப்போ சின்னதுன்னும் போது சின்ன அமௌண்ட்டா கம்மியாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர, லைக் பேஜ் அப்படின்னும் பொழுது சின்ன பசங்க, நைட் அப்படின்னும் பொழுது யங்ஸ்டர்ஸ், அப்புறம் கிங் குயினும் நல்ல ஒரு ஏஜான பர்சன். அப்போ வயசும் நம்ம இதை வச்சு கணிப்போம். அதாவது அவங்களோட யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பர்சன் அவங்கள விட சின்னவங்களா இருக்காங்களா இல்லையான்றது கூட நான் சொல்லிடுவேன். ஓகே, அதுமே அவங்க ஆச்சரியமா சொல்லுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஆர் வைஃப் இல்ல வந்து அவங்கள விட சின்னவங்களா, நீங்க உங்களை விட சின்ன பர்சனை லவ் பண்றீங்களான்னு ஷாக் ஆயிடுவாங்க. ஆமா அப்படின்னு. ஓகே, சோ அதெல்லாம் இந்த ஏஜ் கார்ட்ஸ் வச்சு சொல்றது. கம்மியான அமௌண்ட் கம்மியாவறதுக்கு வாய்ப்பு, ஆனா ஒரு 70, 75 அந்த மாதிரி வர வாய்ப்பு இல்ல. பேஜ் ஆஃப் கப்ஸ் தானே வந்திருக்காங்க. ஓகே, சோ கிராமுக்கு ஒரு 100, 200, மேக்ஸிமம் 500 நம்மளோட இதுக்கு. உங்க ஆசையை நீங்க சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இல்ல மேம், அப்படியே ஷாக்கிங்கா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ வந்து நம்ம ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின், ரொம்பலாம் இல்ல, ஒரு 3 கொஸ்டின் தான் நான் கேட்கிறேன். உங்களோட டாரோ கார்டு, ஃபேவரட் டாரோ கார்டு, இது ஆல் டைம் ஃபேவரட், அது என்ன கார்டு, ஏன் அது உங்களுக்கு ஃபேவரட்? என்னோட ஃபேவரட் டாரோ கார்டு அப்படி ஒண்ணு கிடையாது. இல்ல, அந்த ஹோல் டெக் இஸ் மை ஃபேவரட். ஃபேவரட் டாரோ கார்டா நீங்க இப்ப சொல்லும் போது நான் எடுக்கணும், இவங்க மனசுல வராங்க ஹை பிரீஸ்டஸ். ஹை பிரீஸ்ட். ஓகே, ஆக்சுவலி எனக்கும் அது பிடிக்கும். ஏன்னா தனியா குவீன் மாதிரி, குவீனோட அவங்க பெருசா இருப்பாங்க. ஒன் வேர்ட் டு டிஸ்கிரைப் யுவர் எனர்ஜி. இன்னைக்கு உங்க எனர்ஜி எப்படி மேம் இருக்கு? ஓகே, இன்னைக்கு என்னோட எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இதை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் நான் வந்து போகணும். அப்போ அது ஆனாலுமே டேரோட்டை எடுத்தாலே என் எனர்ஜி எப்பவும் ஹாப்பி தான்டா. எனி டைம் நீங்க யாரு கேட்டாலுமே சரி, என்னோட ரிலேட்டிவ் கூட கேட்பாங்க, உங்களுக்கு எப்பனா எடுத்திருக்கீங்களா அப்படின்னு. எனக்கு எடுக்கணும்ன்ற சூழ்நிலையே எனக்கு வந்து வரல. டச்வுட் தான் வரல. ஐ எம் ரியலி ஹாப்பி டுடே. உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான கொஸ்டின் டாரோ பத்தி ஏதாவது கேட்டிருக்காங்களா? இல்ல அவங்களோட செஷன்லயே வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, என்னோட பாஸ்ட் பத்தி சொல்லுங்கன்னு ஒருத்தர் சொன்னாருன்னு, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு கொஸ்டின் நீங்க என்கவுண்டர் பண்ணிருக்கீங்களா? ஸ்ட்ரேஞ்சஸ்ட் கொஸ்டின் வந்து டு தி கோர் சீரியஸ் இருக்கு, டு தி கோர் ஃபன் இருக்கு. டு தி கோர் ஃபன் வந்து பாத்தீங்கன்னா, நான் இந்த ஃபேஸ் கிரீம், நான் ரொம்ப வருஷமா ஒரு ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்றேன், இதை நான் மாத்தலாமா வேண்டாமா அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. இட்ஸ் சோ ஃபன்னி. பட் நான் ரொம்ப பாசிட்டிவா என் மக்களுக்கு வந்து, இல்ல நீங்க கேளுங்க இந்த கேள்வி, ஏன் இது கேட்டா தப்பன், ஃபேஸ் கிரீம் தானே, ஏதோ உங்களுக்காக கார்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொன்னேன். இந்த ஃபேஸ் கிரீம் எப்படி 15 இயர்ஸ் ஆஃப் யூஸ் பண்ற ஃபேஸ் கிரீம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க சும்மா தானே கேள்வி கேட்டோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க போல. அந்த ஃபேஸ் கிரீம் அவங்களுக்கு போட அலர்ஜி ஆகி டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த ஃபேஸ் கிரீம் அவங்க மாத்தினாங்க. Oh, that's weird but strange. Super ma'am. Thank you so much. Thank you for coming. இப்போ நீங்க ஹாஸ்பிடல் போகணும்னு சொல்றீங்க, நான் இப்போ அங்கே இருந்தா வரேன். ஸோ இது ஒரு மாதிரி இதுவே ரெசனேட் ஆகுது இல்லைங்களா? நீங்க அங்க இருந்து வரீங்க, நான் அங்க போகணும். ஸோ இதுதான் வந்து டாரோ ரீடிங் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much for coming ma'am. And உங்க நேரத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தங்கம் விலையை பத்தி இன்னைக்கு நீங்க வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன்ல இப்போ நீங்க எடுத்தீங்கல்ல, மக்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி போகாது, பெருசா அதை குறையாது அப்படின்னும் போது, as a tarot reader நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? as a tarot reader அப்படின்றத விட as a பர்சனாவே நான் மக்கள் நினைச்சா நிறைய விஷயத்த மாத்தலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா நம்ம மக்கள் வந்து அவ்வளோ ஒற்றுமையா சேர்ந்து ஒரு விஷயத்த நினைக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அடிக்கடி நினைக்கிறது வந்து, கோவில் குளங்கள்ல அந்த ரஷஸ் நம்ம நினைச்சா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்மள யாருமே பிடிச்சி தள்ளவோ, அந்த அத்தாரிட்டிஸ் பிடிச்சி தள்ள முடியாத அளவு அவ்வளோ நம்ம டீசெண்டா அவ்வளோ அழகா போகலாம். எல்லாருமே ரொம்ப நேரம் சாமி பார்க்கலாம், எல்லாருமே சாந்தமா சாமி பார்க்கலாம். அது நம்ம நினைச்சா முடியும். நான் போய் இன்னொருத்தனை தள்ள போய் தானே இன்னொருத்தனை தள்ளணும். அது கோவில்ல இருந்தே ஆரம்பிக்கணும். இந்த தள்ளு முள்ளு இப்ப கூட ரீசெண்டா அந்த தள்ளு முள்ளுனால மிகப்பெரிய உயிரிழப்பு நடந்திருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் டாரோ கார்டா ரீடரா இல்ல, ஒரு சாதாரண ஒரு மக்கள் பிரஜையாவே நான் நினைச்சா மக்கள் நினைக்கிறத மாத்தலாம். இப்ப நார்தன் இல்ல, அப்ராட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தங்கத்தை வேல்யூ பண்ண மாட்டாங்க. தே வில் பை
பிளாட்டினம்ஸ் அண்ட் சில்வர்ஸ். சில இடத்துல எல்லாம் சில்வர் தான் வந்து சில நாட்டெல்லாம் சில்வர் தான் அவங்க வந்து பெருசா கன்சிடர் பண்ணுவாங்க. கோல்ட விட அவங்களுக்கு சில்வர் தான் பெருசா கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம நினைக்கிறது தான் அங்க ஒரு விஷயம். அத ஏறிக்கிட்டே போகுதுன்னா ஏறிக்கிட்டே போட்டோம், அதுக்கு ஆல்டர்னேட் ஏதாவது நம்ம பாத்துக்கலாம். அதுதான் இப்ப டவுரி சிஸ்டமே இல்லாம மாத்துங்க. இப்ப தங்க விலைக்கு பயப்படுறது ஒரே ஒரு விஷயம் தானா. இப்ப நான் வந்து கோல்டு என்ன போட்டிருக்கேனா, கோல்டு வீட்ல இருந்தாலும் நம்ம வந்து ஆர்னமெண்ட்ஸ் வந்து டிசைனா வாங்கி போடணும் தானே லேடிஸ் ஆசைப்படுவோம். வெளியில போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கௌரவத்துக்காகவோ ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்காகவோ தானே நம்ம மைண்ட் செட்டை மாத்தினா எல்லாமே மாறும். கண்டிப்பா மேம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த கேள்வியோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்றோம். இப்போ ஒரு காமன் பீப்புளுக்கு டாரோ கத்துக்கணும் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும், எப்படி கத்துக்கணும்? ஓகே, அவங்க எப்படி கத்துக்கணும்னா இப்ப எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்துருச்சு. ஆன்லைன் கிளாஸ், நானே ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் மட்டும் தான் நடத்தினேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்சோடய நிறுத்திட்டேன். நான் அதோட வந்து யார் வந்து கேட்டாலும் நான் வந்து சொல்லி கொடுக்கறது இல்ல. அது ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி ஃபியூச்சர்ல மேபி நான் சொல்லி தரலாம். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு அப்படி போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் நினைப்பேன். ஓகேங்களா, ஒன்லி டு தி கோர் இதை கத்துக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க டெஃபினட்டா வந்து கத்துக்கலாம். குருவை தேர்ந்தெடுக்கிறதுல தான் இருக்கு. உங்களோட குரு எந்த வழியோ அந்த வழியே நீங்க தான். இப்போ குருவை பாக்குறீங்க, ஒரு டாரோ ரீடரை பாக்குறீங்க, அவங்களோட ரெசனேட் ஆகிறது, அவங்களோட வழி, அவங்களோட ஸ்பீச்சஸ் உங்களுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி படிப்பாங்கடா. டாரோ ஒண்ணுதான், ஆனா ரீடர்ஸ் பாத்தீங்களா எப்படி வேணா பிரிக்கலாம். அவங்களோட ஸ்லாங்கு, அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட கணிப்பு, அதை பார்த்துதான் அவங்க வந்து போகணும். அதே மாதிரி டாரோட்டுக்குன்னு ஒரு தனி இடம் உங்க வீட்டுல ஒதுக்க முடியும். ஒரு இடம் குழந்தைங்க டச் பண்ணாம அந்த இடத்த போய் டிஸ்டர்ப் பண்ணாம. ஏன்னா மத்தவங்கன்னா கூட ஓகே எப்படின்னா மேனேஜ் பண்ணிடலாம், கிளென்ஸ் பண்ணிடலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயம். நேத்து என் டாரோட்டை டச் பண்ணவங்க, நீங்க நல்ல கார்டு எடுத்தீங்க, அவங்க டெத் கார்டு எடுத்தாங்க, அவங்க கால் வச்சிருந்த டேபிள் டம்மான்னு உடஞ்சிருச்சு. அப்புறம் அவங்க கையை பிடிச்சி நான் அப்படியே கிளென்ஸ் பண்ணி விட்டேன். அந்த மாதிரி தனி ஸ்பேஸ் உங்களால கொடுத்து அதை மேனேஜ் பண்ணி இவங்களை வச்சு பாத்துக்க முடியும்னா டெஃபினட்டா யாரும் வேணாலும் இவங்களதான் குழந்தை மாதிரி பாத்துக்கணும். குழந்தைங்க டெஃபினெட்லி. ஓகே மேம், யூஸ்வலா இப்ப டாரோ அப்படின் போது நீங்க கார்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்றீங்க. சில பேர் வந்து நம்ம டாரோட்ஸ்லயே பொம்மையெல்லாம் கூட வைக்கிறாங்க. ராபிட், அப்புறம் பீகாக்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு நீங்க இது 3 செலக்ஷன். இப்ப நம்ம ஆன்லைன்ல நம்ம அந்த ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஃபுல்லா நிறைய பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி, ஃபாரஸ்ட் இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம ஏஸ் ஆஃப் கப்ஸ், குவீன் ஆஃப் கப்ஸ் இதெல்லாம் சொல்றோம். அந்த மாதிரி எதுவும் இல்லாம வெறும் ராபிட்ஸ், இல்ல ஒரு பெண்களோட ஃபேஸ், பெண்கள் வந்து பேர்ல் போட்ட மாதிரி, அது இல்லாத மாதிரி எல்லாம் வந்து நிறைய வைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்பர்ஸும் இருக்கும். நீங்க இந்த நம்பர்ஸ் சூஸ் பண்ணுங்க, இந்த பர்த்டேல பிறந்திருக்கீங்களா, நீங்க இந்த லெட்டர்ஸ் உங்க பேர்ல இருக்கா, இனிஷியல்ல இருக்கா, அதெல்லாம் கேட்கறாங்க. ஸோ அதுக்கும் இந்த கார்ட்ஸுக்கும் எப்படி மேம் ரிலேட் பண்ணிக்கிறது? அதுக்கும் இந்த கார்ட்ஸுக்கும் நானே வந்து பைல்ஸ் வேற வச்சிருக்கேன். வலம்புரி சங்கு வச்சிருக்கேன், இடம்புரி சங்கு வச்சிருக்கேன். பார்த்தும் போது உங்களுக்கு வந்து வலம்புரி அப்படின்னு கேட்கும்போது அது தோணுச்சுன்னா அதை சூஸ் பண்ணிக்கணும். இடம்புரி சங்குன்னா அதை பார்க்கும் போது சூஸ் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன்னா, உங்களுக்கு எதன் வாயிலாக எந்த செய்தி இந்த பிரபஞ்சம் வந்து சொல்ல போகுதோ அது வந்து சேரும். நீங்க அது என்ன பிம்பத்தை எப்படி சூஸ் பண்ணாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே த ஹோல் பேரா நான் அந்த பைலுக்கு ரீட் பண்றேன்ல, அது ஃபுல்லா கேட்டாலும் சரி, உங்களோட அதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்க லைஃப்க்கு நீங்க உருவி எடுப்பீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் அது ரெசனேட் ஆகும். ஏன்னா இட்ஸ் எ ஜென்ரல் ரீடிங். ஜென்ரலி வைட் ரேஞ்ச் ஆஃப் பப்ளிக்கை நம்ம வந்து கவர் பண்றோம். பர்சனல் ரீடிங்கா தான் முழுக்க அவங்களுக்கு தான். அப்போ அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி ரெசனேட் ஆகும். இப்போ உங்களுதானது அடுத்த பைல்ல இருந்து கூட உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ ஜென்ரல் ரீடிங் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்க ஃபுல்லாவே பார்த்தாலுமே இது என்னோடையது அப்படின்னு உங்களோட ட்ரஸ்ட் யுவர் இன்னர் கட் ஃபீலிங். இப்போ நாங்களும் ஒரு கட் ஃபீலிங் இருக்குல்ல, உங்களுக்கும் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நீங்க ட்ரஸ்ட் பண்ணும் போது தெளிவா உங்களுக்கு புரியும். வாட் எவர் விச் எவர் பைல் 10 பைல்ஸா இருந்தாலும் உங்களுக்கு புரியும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இப்போ இதுல நடுவுல நான் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இன்ட்யூஷன் சம்பந்தப்பட்ட அது நடுவுல நீங்க டாரோட் வந்ததுக்கு அப்புறம் வந்ததா இல்ல அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்ட்யூஷன் இருக்கா அப்படின்றது. சோ எனக்கு வந்து டாரோட் வர்றதுக்கு முன்னாடி இன்ட்யூஷன்ன்ற வார்த்தையே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. ஆனா அதுதான் இன்ட்யூஷனா அப்படின்றது டாரோட் வந்ததுக்கு அப்புறம் நான் கத்துண்டேன். எப்படின்னா என் ஹஸ்பண்ட் நிறைய பொய் சொல்லுவாங்க, சில்லி பொய் சொல்லுவாங்க. பட் நான் அந்த பொய்யை மட்டும் கண்டுபிடிக்காம என்னோட விஷுவல்ஸ்ல எப்படி வந்துருச்சுன்னா, அவங்க எந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க, அவங்க என்ன கையில டீ கப் ஹோல்ட் பண்ணிருக்காங்க, அவங்க இப்படி வந்து அவங்களால போக போக என்ன ஆகிடுச்சு அப்படின்னும் பொழுது நான் அந்த இடத்துக்கே போயிருக்க மாட்டேன். ஸோ பாய்ஸ் வில் ரோம் ஹியர் அண்ட் தேர் இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு அந்த இடமே தெரிஞ்சிருக்காது.
நான் சொன்னேன், நீங்க வந்து அந்த சப்வே பிரிட்ஜு கீழ இருந்து தானே வரீங்க, பொய் சொல்லாதீங்க அந்த மாதிரி. இல்ல நீங்க வீடியோ கால்ஸ் பண்ணுங்க. லேடிஸ் எல்லாருமே சண்டை போடுவாங்க, வீடியோ கால் பண்ணுங்கண்ணா. வீடியோ கால் அதே இடத்துல இருந்து வேற இடத்துல இருந்து அதுக்கு பண்ணாங்க. நீங்களும் விதிவிலக்கு இல்லையா? இப்போ வீடியோ கால் எந்த கால்லாம் கிடையாது. நானே சொல்லிடுறேன், நீ எங்க இருக்க எனக்கு தெரியும். வீடியோ கால்லாம் தேவையில்ல, எனக்கே வீடியோவா வருது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் போயிட்டு அவர் என்ன பண்ணாங்க, வேற அந்த இடத்துல நின்னுக்கிட்டு வீடியோ கால் பண்ணா. நான் இன்னொரு முறை சொன்னேன், நீங்க இப்பதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்க எந்த அந்த இடமே உனக்கு தெரியாதேம்மா அப்படின்னாங்க. இல்ல ஐ ஜஸ்ட் காட் விஷுவலைசேஷன், ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்துருச்சு, விஷுவலைசேஷனே வந்துருச்சு, அந்த பிரிட்ஜ் எனக்கு வந்துருச்சு. ஓகே, அந்த பிரிட்ஜ்ல எங்கெங்க எந்த ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்னோட குரு என்ன சொன்னாங்கன்னா, நீ உன்னோட இன்ட்யூஷனை, நான் இந்த மாதிரி என் குரு கிட்ட கத்துக்கும் போது சொல்லும் போது, உன்னோட இன்ட்யூஷனை உன் ஹஸ்பண்டோட நிறுத்திடாத, நீ வந்து இத மக்களுக்கு கொடுக்கணும், நீ வந்து ஒரே இதுவா அப்படியே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்படி அப்படியே நீ குறுகிடாத, உன்னோட இந்த இன்ட்யூஷனை இந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பொய் சொன்னாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க, இனிமே பொய் சொல்ல தேவையில்ல அப்படின்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் பொய் சொல்றது இல்ல. ஓகே, ஆமா கண்டுபிடிச்சிடுறீங்க. ஆமா, தேங்க்யூ so much for coming மேம். உங்க நேரத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி.